மூணாம் இடத்து ராகு உபஜயஸ்தானம். என்ன ஸ்தானம்? உபஜயஸ்தானம். உன் வெற்றிக்கு நான் உதவியா இருக்கிறேன்னு சொல்ற ராகு மூணாம் இடம். ஆனா இங்க என்ன பண்ணுவார்னா, இளைய சகோதர சகோதரிகளை காலி பண்ணிடுவார். உறவுகளை மேம்படுத்த மாட்டார். உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெக்கார்டு ஒர்க்கு பிரச்சனை வரும். மூணாம் இட ராகு. படிப்பு கெடுப்பார். மூணாம் இடத்து ராகு. ஒரு சொத்தை விற்க வச்சிருவாரு. சொத்துல வெள்ளங்கத்தை கொடுப்பாரு. எல்லாம் மூணாம் ராகு. ஆனால் மூணாம் இடத்துல ஒருத்தர் ராகு இருந்ததுன்னா ஒருத்தரோட உதவியும் இல்லாம அடிச்சு ஜெயிக்கிறதெல்லாம் மூணாம் இட ராகு தான். உபஜயஸ்தான். உன் வெற்றிக்கு நான் ஜெயமாக கூட துணையா இருக்கிறேங்கிறார். மூணுல இருக்கிற ராகு. அவர் 9ஆம் இடத்தை நேரா பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்ப்பார். இவங்க கோயிலெல்லாம் கட்டிடுவாங்க. சிலர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அரசு பதவியில் இருப்பாங்க. உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. மூணாம் இட ராகு. இவங்க கம்யூனிகேஷன், இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இவங்க ஒரு 2-3 லாங்குவேஜ் கத்துக்குவாங்க. ஆமா, கத்துக்குவாங்க. 2 ராகு இருக்கிறத 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேச வச்சிருக்கும். இல்லைன்னா 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுறவனையாவது ஃப்ரெண்டா வச்சிருக்கும். அந்த கிரகம் அப்படித்தான் பண்ணும். தெலுங்கு ஒன்று, கன்னடம் ஒன்று, மலையாளம் ஒன்று, ஹிந்தி ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, ஒரு 5 லாங்குவேஜ் என் ஃப்ரெண்டு பேசுவேன் சார். எனக்கு ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினைச்சா பிச்சை எடுக்கணும்னு வச்சிருவான். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமா இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்ற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்றவங்களும் இருக்காங்க. அப்போ ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்ற விஷயம்.